நீங்க இன்வெஸ்ட்மென்ட் பண்ணும்போது 5 டைப் ஆஃப் ரிஸ்க் அனலைஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ரிஸ்க் ரீபேலன்சிங் ரிஸ்க். உங்க போர்ட்ஃபோலியோவை அடிக்கடி நீங்க ரீபேலன்சிங் பண்ணீங்கன்னா அதுக்கான டிரான்சாக்ஷன் காஸ்ட்டை நீங்க பேர் பண்ண முடியாது. செகண்ட் ரிஸ்க் கான்சென்ட்ரேஷன் ரிஸ்க். அதாவது நீங்க ஒரு கான்சென்ட்ரேட்டடான போர்ட்ஃபோலியோ எடுக்கிறீங்க, தீமேட்டிக் ஃபண்ட்ஸ், செக்டோரல் ஃபண்ட்ஸ், இந்த மாதிரி ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணும்போது அந்த பர்டிகுலர் செக்டர் அண்டர் பெர்ஃபார்ம் பண்ணும்போது சிக்னிஃபிகன்ட் லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. தேர்ட் ரிஸ்க் கரன்சி ரிஸ்க். நீங்க ஃபாரின் அசெட் கிளாஸ்ல இன்வெஸ்ட் பண்ண நினைக்கிறீங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் ஃபிளக்சுவேஷனால உங்களுக்கு மணி கன்வர்ஷன்ல ரிஸ்க் இருக்கும். ஃபோர்த் ஒன் இன்ஃப்ளேஷன் ரிஸ்க். நீங்க கன்சர்வேட்டிவா மட்டும் இன்வெஸ்ட் பண்றீங்க, அதாவது லோ ஈல்ட் ப்ராடக்ட்ஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்றீங்க, அப்படி இன்வெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் பிக் ரிட்டர்ன்ஸ் கொடுக்காது, அதனால உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ரிஸ்க் இருக்கும். ஃபிஃப்த் ஒன் வாலட்டிலிட்டி ரிஸ்க். நீங்க அக்ரெசிவ் ப்ராடக்ட் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்றீங்க, மார்க்கெட் ஃபிளக்சுவேஷனால அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும், அதனால வாலட்டிலிட்டி ரிஸ்க் இருக்கும். இந்த 5 ரிஸ்கையும் எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உங்க ரிஸ்க் அப்டேட்க்கு ஏற்ற மாதிரி உங்க ரெக்குயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஒரு டைவர்சிட்டி போர்ட்ஃபோலியோ சூஸ் பண்ணணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் முடிவு பண்ண வேண்டியது எத்தனை வருஷம் மணியை ஹோல்ட் பண்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டிஃப்ரெண்ட் அசெட் கிளாஸ்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணணும். அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் ரெகுலரா ரிவ்யூ பண்ணணும். போர்ட்ஃபோலியோவை தேவைப்படும் போது ரீபேலன்ஸ் பண்ணணும். இப்படி பண்ணீங்கன்னா உங்க ரிஸ்க்கை ஆப்டிமைஸ் பண்ண முடியும். இதை பண்றதுக்கு எங்களோட ஹெல்ப் தேவைப்படுது அப்படின்னா ரிஸ்க்குன்னு எனக்கு டிஎம் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன்.